மாமா வந்தாரு. உங்களை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாரு. தாங்கிக்க முடியாம அழுதுட்டாரு. ஆனா உங்களுக்கு தான் தெரியுமே அத்தை. அதுக்கப்புறம் ககன் மாமாவை பார்த்துட்டாரு. கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளி விட்டுட்டாரு. மாமா அந்த வருத்தத்துல கிளம்பி போயிட்டாரு. இங்க பாருங்க அத்தை, மாமாவுக்கு ஆயுஸ் அதிகம். அவர்தான் போன் பண்றாரு. அம்மாடி பூமி, உங்க அத்தைக்கு இப்ப எப்படி இருக்குமா? நல்லதா இருக்காங்க மாமா. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். இப்பதான் அத்தை உங்களை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு வாட்டி உன் அத்தை கிட்ட பேசலாமா? தாராளமா பேசலாம் மாமா. அத்தை, மாமா உங்ககிட்ட பேசணுமா? இல்ல பூமி, நான் அவர்கிட்ட பேசல. ககன் எப்ப வேணும்னாலும் இங்க வரலாம். நான் பேச மாட்டேன். அத்தை, நீங்க பேசுங்க. மாமா வராம நான் பாத்துக்கிறேன். பேசுங்க. பேசுங்க அத்தை. ஹலோ சாரதா, நீ நீ என்ன பத்தி கேட்டியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க சந்தோஷப்படணும் தான் பூமி அப்படி சொன்னா. சரி விடு சாரதா, நீ நல்லபடியா இருக்கல, அதுவே எனக்கு சந்தோஷம். அது தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம். சாரதா, நீ எப்பவும் கொஞ்சம் பத்திரமா இரு. மாமா மாமா மாமா, டாக்டர் என்னென்ன மெடிசின்ஸ் கொடுத்திருக்காங்க? எங்க நானும் கொஞ்சம் பாக்குறேன், கொடுங்க. அப்படியே பெரிய எம்பிபிஎஸ் டாக்டர், பார்த்த உடனே எந்த மெடிசன் கரெக்ட் எந்த மெடிசன் தப்புன்னு சொல்லிடுவேன். எனக்கு மெடிசின்ஸ் பத்திலாம் தெரியாம இருக்கலாம். ஏதோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதையாவது பாக்குறேன், காட்டுங்க. ஒன்னும் தேவையில்ல மாமா, நான் பாக்குறேன், கொடுங்க. என்ன மாமா அப்படியே நீ இழுத்துட்டீங்க? நானா? நீங்க இல்லாம நானா இழுத்தேன்? இழுத்தவங்க தான் கீழையும் விழுந்தவங்க மேலையும் இருப்பாங்க. இத தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய சயின்ஸ் எல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, தண்ணி குடிங்க. எனக்கு போதும்மா. இன்னும் ஒரு வாய். மாமா என்ன ரூம்குள்ளவே வரவிட மாட்டேங்கிறார் அத்தை. வர வேண்டான்னு சொல்லிட்டாரு. அவன் வேண்டான்னு சொன்னா விட்டுட்டு வந்துருவியா? நீ இந்த வீட்டோட மருமக. இந்த வீடே உன்னோடதுதான். அந்த வார்த்தைய உங்க புள்ள கிட்ட சொல்லுங்க. நான் சொல்றத கேட்க மாட்டாரு. அவனை கூப்பிட்டு நான் சொல்றேன். நான் அவரை கூப்பிட்டா உங்ககிட்ட போட்டு கொடுக்கறேன்னு அப்புறம் என்ன பார்த்து கத்துவாரு. நீங்களே கூப்பிட்டு சொல்லுங்க. சரி. ககன், கண்ணா ககன். வரமா.
கொஞ்சம் இங்க வாப்பா. வர 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 ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. என்னடா ப்ராப்ளம்? இதுவும் இல்லையம்மா. பூமியை உன் ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னியா? படுக்க கூடாதுன்னு சொன்னியாமே. கெஸ்ட் ஹவுஸ்ல நீ கொலை பண்ண எஸ்ஐ பத்தி சொல்லு. அவர் என்னோட அண்ணன். உனக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. அப்படி இருந்தும் நீ அவரை கொன்னு இருக்க அப்படின்னா உன்னை யாரோ கைட் பண்றாங்கன்னு அர்த்தம். அது யாருன்னு சொல்லு. உன் மேல இருக்கிற பழைய கேஸ் எல்லாத்தையுமே இல்லாம பண்ணிடுறேன். உனக்கு தண்டனையை கூட நான் குறைக்கிறேன். சார் சார் நான் உண்மையாவே யாரையும் கொலை பண்ணல சார். ஓ, நான் எந்த தப்பும் செய்யல சார். உன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இல்ல அது எந்த இல்ல தெரியாதுன்னு சொன்னா உன்னை தூக்கி எரிஞ்சிருவேன். எதுவும் தெரியாது. உண்மையை சொல்லு சார். நான் எதுவும் செய்யல யார் சார். சொல்லி என்னோட அண்ணனை கொலை பண்ண? சார் சார் உண்மையாவே எனக்கு எதுவும் தெரியாது சார். ப்ளீஸ் சார் நான் சொல்றத கேளுங்க சார். சத்தியமா சொல்றேன் எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் யாரையுமே கொலை பண்ணல சார். எனக்கு எதுவுமே தெரியாது சார். 24 மணி நேரமும் கேப் இல்லாம அடிங்க. நான் யாரையும் கொலை பண்ணல சார். ப்ளீஸ் சார். உயிர் மட்டும் இருக்கணும், வாயை திறந்து பேசணும். உங்களுக்கு கை எடுத்து கூப்பிட்டு கேட்கிறேன். எனக்கு எதுவும் தெரியாது சார். ப்ளீஸ் சார். சார் 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 நான் சொல்றது உண்மைதான் சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் யாரையும் கொலை பண்ணல சார். சொல்லுடி. சொல்லுடி. சொல்ல போறியா இல்லையா? இந்த பொண்ண தெரியுமா? எங்க வீட்ல வேலை செஞ்ச பொண்ணு சார். வணக்கம் சூர்யா சார். வாங்க உட்காருங்க. சொல்லுங்க சூர்யா சார், அர்ஜென்ட்டா கூப்பிட்டீங்க. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க. எதை பத்தி சார்? என் அண்ணனோட மர்டர் கேஸ்ல குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. உள்ள விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அது யாரு சூர்யா சார்? யார் அது? அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து ஒரு பொண்ணோட போட்டோவை காட்டினீங்களே, அவதானா? ஆமா, பேரு ரத்னம். இப்போ எங்களோட கஸ்டடியில தான் இருக்கா. உங்களை நான் எதுக்கு வர சொன்னேன்னா, அவ வாயை திறந்தான்னு வைங்க, சோபா சந்திரா மர்டருக்கு சம்பந்தப்பட்ட க்ளூ ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லதான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். அது சரி, அந்த பொண்ணை நீங்க எப்படி பிடிச்சீங்க? நான் ரோட்ல நின்னு போன் பேசும்போது பூமியை பார்த்தேன்.